ஹலோ ஹாய், சங்கரி என்டர்டைன்மெண்ட் பேசுகிறோம். உங்களுக்காண்டி அந்த வீடியோ சண்டே ஸ்பெஷல். எங்கள் வீட்டில் வந்து நாட்டுக்கோழி கறி குழம்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நிறையா கூட்டு பொரியல் அவியெல்லாம் இருக்கும். இன்றைக்கி வந்து கறி குழம்பு மட்டும்தான் நம்ம வீட்டில். உங்களுக்கும் சேர்த்து நான் சாப்பிட்றேன் பாருங்கள். நாட்டுக்கோழியை குழம்பு வந்து எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா, எல்லா மசால் பொடியும் போட்டு வந்து வீட்டிலையே அரைச்சி செஞ்சு தான் வச்சுருக்கோம். நாங்கள் வந்து ரெடிமேடாக பொடி வந்து வாங்கலை, வீட்டிலே தான் அரைச்சிருக்கோம். வத்தல், மல்லி, சீரகம், தேங்காய் எல்லாமே போட்டு மசால் சாமான்லாம் போட்டு வந்து அப்படியே அரைச்சி செய்வோம். குழம்பு டேஸ்ட்டுன்னா பயங்கரமான டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நல்லா வெந்திருந்தது. நாட்டுக்கோழி விசில் குக்கரில் வந்து 10-15 விசில் வச்சோம். அப்போ தான் நல்லா வெந்துச்சு. பார்த்திங்கன்னா செம்மையான ருசி நாட்டுக்கோழி கறி குழம்பு. நான் கொஞ்சமாக தான் கறி குழம்பு ஊற்றி சாப்பிடுவேன். அருமையான டேஸ்ட்டு. உங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்ன? கமெண்ட் பண்ணுங்கள். என்ன குழம்பு வச்சிங்க? என்ன சாப்பாடு? டிஃப்ரெண்ட்டாக என்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சிங்களா? பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து வாரத்தில் ஒரு நாள் நாட்டுக்கோழி குழம்பு கொடுத்தோம்னா இந்த மழை காலத்தில் வந்து சளி பிடிக்காது, நம்மளுமே கூட சாப்பிட்லாம். இந்த பிராய்லர் கோழி சொல்லுவாங்களே, அது வந்து நம்ம தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அது உடம்புக்கு சத்தே கிடையாது. ஆனால் அதை என்ன பண்ணேன்னு சாப்பிட்றோம். நாட்டுக்கோழி என்றைக்காவது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு அது வந்து சத்தானது. சளி இருந்தால் அதை கரைச்சிரும். குழந்தைங்களுக்குமே நீங்கள் கொடுக்கலாம். இந்த இரும்பல் வர்றது சுத்தமாக வராது. நாட்டுக்கோழி ரசம் வச்சு கொடுக்கலாம், அது இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோவில் நாட்டுக்கோழி ரசம் எப்படி வைக்கிறேங்க வீடியோ நான் வந்து போடலான்ட்டு இருக்கேன். நீங்களாம் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் போடுவேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.